ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. களை புடுங்கினவங்க, பயங்கரமா இப்பயும் குனிஞ்சு வேலை செய்யக்கூடியவங்க, அவ்வளவு ஓடி ஆடி செய்யறவங்க, உடல் வந்து கின்னுன்னு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு சுகர் சோறு அதிகமா சாப்பிட்டா சுகர் வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாமா? இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்தால் தான் சுகர் கட் பண்ணணும் கிடையாது. டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும்னாலும் நம்ம வந்து எடுக்கிற உணவு வந்து ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். அதான் சார், இந்த காலை எடுக்கிற கான்செப்ட்னு சுகர்ல ஒன்று இருக்குல்ல சார், தொடர்ந்து அதை சொல்றோம். அது என்ன சார், ஏன் சார் காலை எடுக்கிறோம் அப்படின்றதே வருது? சுகருக்கும் அந்த காலுக்கும் என்ன சார் தொடர்ந்து? இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து 10 கோடி மக்கள் மேல டயபெட்டிஸ் இருக்காங்க. 13 கோடி மக்கள் வந்து அவங்களுக்கு பார்டர் லைன் டயபெட்டிஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து மதில் மேல் போன மாதிரி எப்போ வேணா அவங்க வந்து டயபெட்டிஸ்க்கான மாறலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்து எல்லா இடத்துக்குமே பரவிடுச்சு. அது வந்து டோர் டெலிவரியா இல்லை டிசீஸ் டெலிவரியான்னு தெரியல. முன்னாடிலாம் நாங்கள் 45 வயசுல பார்த்த டயபெட்டிஸ் இன்னைக்கு 25 வயசுலேயே பார்க்குறோம். சுகர்னு ஒன்று வந்துட்டாலே எல்லா உறுப்பையும் அது காலி பண்ணிடும். சுகர்னு வந்துட்டா கிட்னி போயிடும், சுகர்னு வந்துட்டா லங்ஸ் உடைய பவர் போயிடும், சுகர்னு வந்துட்டா ஹார்ட் உடைய இருக்கும். இது என்ன சார், சுகருங்கிற இந்த ஒத்தது வந்துட்டு உண்மையாவே எல்லா உறுப்பையும் உடம்புல காலி பண்ணிடும். இதுல முதல்ல நீங்க ஸ்ட்ரெஸ் பத்தி ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது கூட டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரீசன். இப்போ யாருமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா மேனேஜ் ஸ்ட்ரெஸ் பிஃபோர் இட் மேனேஜஸ் யூ. நீங்க இதுக்கான ஒரு முன்முயற்சி ஒன்று எடுத்தீங்கல்ல சார்? நீங்க நிறைய பேர் போய் மீட் பண்ணீங்க, ஒரு 100 நாள் தொடர்ந்து பண்ணீங்கல்ல, அதனுடைய ரிசல்ட் மூலமா நீங்க கத்துக்கிட்டது என்ன சார்? ஒரு 3970 பேர் அந்த ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 572 பேருக்கு வந்து அந்த ஸ்டடீஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பார்டர்லைன் டயபெட்டிஸோ இல்லை கம்ப்ளீட் டயபெட்டிஸோ இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சு. அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க, நார்மலா வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு 180 இருந்து 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். அது வந்து 45 to 55% நம்ம உணவுன்னு சொல்லுவோம். இவங்க எடுக்கிற உணவுல பாத்தீங்கன்னா 88.5% மாவு சத்தாவே இருக்கு. இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேசுவோம். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான பழங்களை சாப்பிடவே கூடாது, கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி பழங்கள் நல்லா சாப்பிடலாம்? இன்னைக்குங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டயபெட்டிஸ், அதாவது சுகர் அப்படிங்கிறது எவ்வளவு கொடிய நோயின்னு நமக்கு தெரியும். அது நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடலை எப்படி பார்த்துக்கணும், இந்த டயட் எடுங்க, இப்படி உடல் உழைப்பு கொடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு சுகர் வந்துடும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும், இது வந்துட்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது, இப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. ஆனால் இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேங்க, நான் நல்லா இருக்கேன், உழைக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனாலும் எனக்கு சுகர் வருது அப்படிங்கிற கேட்டகரி இருக்காங்க. இன்னொன்று, நான் நல்லா இருக்கேன், எனக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, நான்லாம் யார்கிட்டையும் போய் செக் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்ற மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சுகருக்கு நான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், நான் ப்ரிவென்ஷனோடு இருக்கணும், நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்குலாம் யார் இருக்கா? என்ன வேலை செய்கிறவங்கலாம் சுகரை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லைங்க, நீங்கள் எந்த டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம், இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்கிறீங்களா, உங்களை நெருங்கவே நெருங்காது. அந்த மாதிரி சுகர் இருக்கா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி தெளிவாக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா உயிர்கொல்லி அப்படின்னு நம்ம ஒரு சில நோய்களை சொல்லுவோம், கேன்சரை சொல்லுவோம், ஹெச்ஐவியை சொல்லுவோம், அதுக்கெல்லாம் கூட லேசாக மருந்துகள் வருது. அப்படின்னா இந்த சர்க்கரை வந்து ஒரு உயிர்கொல்லி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்துச்சுன்னா எல்லா உறுப்புகளையுமே காலி பண்ணிடுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அப்போ இதை பற்றி தெளிவாக நம்ம பேசணுங்க. இன்னைக்கு தேதிக்கு டயபெட்டிஷியன் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி டயபெட்டிஷியனாகவே மாறிட்டாங்க. காவேரி மருத்துவமனையினுடைய மருத்துவர் பரணிதரன் சார், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சார் கூட, இன்றைக்கும் பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் கேட்ட கேள்விகள்ல இருந்தே ஒன்று தொடங்குறேன் சார், ஒரு உதாரணத்தோடு தொடங்குறேன் சார். ஒருத்தவங்க சார், ஒரு ஃபீமேல், வயசு ஒரு 55 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிறு வயதுல இருந்தே கிராமத்தில் வளர்ந்தவங்க, விவசாயம் பண்ணவங்க, காட்டு வேலையும் மேட்டு வேலையும் செஞ்சவங்க, களை புடுங்கினவங்க, பயங்கரமா இப்பயும் குனிஞ்சு வேலை செய்யக்கூடியவங்க, அவ்வளவு ஓடி ஆடி செய்கிறவங்க, உடல் வந்து கின்னுன்னு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது சார். வாட் இஸ் த ரீசன்? ஸோ இது வந்து நீங்கள் டே டு டே நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, முன்னாடி ஹெச்ஐவி, அந்த கேன்சர் இதெல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்ஐவி மெயினாக இன்ஃபெக்ஷன்ஸு, அதுலேருந்து நம்ம எல்லாமே நல்லக்கணும். ஏன் டயபெட்டிஸை வந்து நம்மளால் வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல? முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தொற்று நோய் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, அதை நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். இன்றைக்கி தொற்று அல்லாத நோய், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஈவன் கேன்சர், இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச். நம்மளுக்கு தெரியும் சுனாமி அது எவ்வளோ பெரிய எஃபெக்ட். அதுமாதிரி இந்த ஹெல்த் சுனாமின்ற மாதிரி நாங்கள் இந்த டயபெட்டிஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு லேடிஸு, அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் சுகர் வந்திருக்கு, என்ன காரணம்? அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் வந்து இப்போ அவங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணம் நம்ம வந்து பரம்பரைத்தன்மை சொல்லுவோம். ஸோ அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா வரும், அப்படி கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழ்நிலைகள், அவங்க உடல் உழைப்பும் இருக்குது, ஆனால் நம்ம உணவில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ நம்ம உணவு வந்து அப்போ இருக்கிற மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் இல்லை. நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஈவன் நீங்கள் வந்து ப்ராசஸ்டுனா எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அரிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பாலிஷ் பண்ணும்போது
போது அதில் இருக்கிற மெயினான சத்துக்கள் எல்லாமே போயிடுது. அதே மாதிரி நம்ம எடுக்கிற உணவுகள் பார்த்தீங்கன்னா மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அவங்க நல்லா உழைச்சா கூட அவங்க அதற்கு அதிகமான மாவு சத்து எடுத்து அது வந்து செரிமான சக்தி சரியாக கொடுக்காதனாலையும் ஒரு விஷயம் நடக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து டயட்னு மட்டும் தான் பார்க்குறோம். மன அழுத்தம், அதாவது ஸ்லீப், அதுவும் ஒரு காரணம். முக்கியமாக வந்து சொல்லணும், உடல் உழைப்பு மட்டும் வந்து ஒரு காரணம் நீங்கள் சொல்லிங்க, அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் கூட ஒரு ஃபேக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து சக்கரை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம உணவும் வந்து நிறைய மாற்றங்கள் ஆகிடுது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபர்டிலைசர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவில் சில மாற்றங்கள் ஆகி ஈவன் இன்றைக்கி வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். நீங்கள் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஈவன் கிராமப்புறங்களில் கூட அந்த பிளாஸ்டிக்ஸினுடைய இது வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ வந்து அதை வந்து குடிக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காரணங்கள் நம்ம டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கியமான. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த சாப்பாடு, கஞ்சி அதிகமாக குடிச்சது, சோறு அதிகமாக சாப்பிட்டது, இதுதான் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பு, ஏன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. மனுஷனுடைய வேலை வந்து கம்மியாகி மிஷினோட வேலை வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் கிராமப்புறத்திலே பார்த்தீங்கன்னாலும் முன்னாடி எடுக்கிற மாதிரி அவங்க ஒர்க்கை பண்ணுறது கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு தெரியும். ஈவன் நீங்கள் கிராமப்புறங்களே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க எல்லாம் மாறி இன்றைக்கி எல்லாமே பைக்கில் போக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்து எல்லா இடத்துக்குமே பரவிடுச்சு. அது வந்து டோர் டெலிவரியா இல்லை டிசீஸ் டெலிவரியான்னு தெரியல, அது மாதிரி அந்தளவுக்கு வந்து எல்லா இடத்துக்குமே பரவினால இன்றைக்கி வந்து டிசீஸ் வந்து, அதாவது இந்த வியாதிகள் எல்லாம் அதிகமாக வந்து ஈவன் நகர்ப்புறத்தில் எல்லாமே கிராமப்புறங்களே அதிகமாக வந்துட்டுருக்கு. சரி சார், இப்போ மாவுச்சத்து அதிகமான உணவுன்னு சொன்னீங்க. நம்மளுடைய பழக்கமே காலையில் இட்லி, மதியானம் சோறு, நைட்டு வந்து தோசை, இப்படி தான் இருக்குல்ல. காலையில் தோசை, நைட்டு இட்லி, இப்படி இருக்கும். 3 வேளையுமே மாவுச்சத்து நிறைந்த உணவு தான் நம்மளுடைய இதுவே பார்த்தீங்கன்னா. இப்போ இதை எப்படி சார் ஆல்டர்னேட்டாக மாற்றலாம்? இதில் மாவுச்சத்து எப்படி குறைக்க முடியும்? கண்டிப்பாக நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம உணவில் வந்து நிறைய விஷயம் ஆரோக்கியம் இருக்குது. இப்போ நம்ம வந்து வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே மாவுச்சத்தாக சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம், சுகர் எடுத்துக்கலாம், ஈவன் சால்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லது கிடையாது. ஸோ இது எல்லாமே மைதா எஸ்பெஷலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பரோட்டா எல்லாமே உணவே கிடையாது. இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் கலராக தெரியுதோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கார்போஹைட்ரேட், மாவுசத்தே வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். இந்த சிம்பிள்னா எடுத்த உடனே சுகர் ஜாஸ்தியாக உடம்புல போகிறது, அது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், அது அதிகமாக ஆகிடும். இதே நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், நார் சத்து உள்ளது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நார் சத்து உள்ளது. ரெண்டாவது பருப்பு வகைகள், தானிய வகைகள், அந்த மில்லட்ஸ், சிறுதானியங்கள் நம்ம சொல்கிறோம். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆலி விதைகள், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் எல்லாமே வந்து நார் சத்துக்கள் நிறையா இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நம்ம தான் வந்து இந்த அரிசிக்கு அந்த கோதுமைக்கு போனோம். அரிசி கோதுமை ரெண்டுமே வந்து சேம் ரேட் ஆஃப் கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். நீங்கள் ரைஸ் சாப்பிடாம சப்பாத்தி சாப்பிடுங்க சொல்கிறது ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே வந்து சேம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். நம்ம ஆரோக்கியமான உணவு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கலர்ஃபுல்லான உணவை சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஊரில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இட்லி, தோசை எல்லாமே சாப்பிட்றாங்க. நீங்கள் மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரைஸை வச்சுட்டு காய்கறிகள் எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து நிறைய நார் சத்துக்கள் இருக்குது. அவங்க நம்ம கூட்டு, பொரியல், காய்கறி, கீரை எல்லாமே சேர்க்கும். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார் சத்து. அது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சமாக வச்சுட்டு ரைஸை பெருசாக சாப்பிடும். அப்போ நம்ம வந்து இலையை திருப்பி சாப்பிட பழகணும். அப்போ இலையை திருப்பி சாப்பிட பார்த்தோன்னா நம்ம நார் சத்துவர்கள் நிறையா கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம உணவில் கொஞ்சம் மாற்றம் வரணும். இதுக்காக நீங்கள் டயட்டிஷியன் போய் தேடணும்னு தேவையே கிடையாது. நம்ம எடுக்கிற உணவு கலர்ஃபுல்லாக இருக்கா, வெள்ளையாக இல்லாமல் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வானவில் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன் சார். அப்போ அந்த காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்லாம்னா சொல்கிறீங்க. ஆனாலுமே வயிறு இந்த சோறு நிறையா சாப்பிட்டா தான் சார் அடங்கின மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்குது. இல்லாட்டி ஒரு வயிறு அடங்கின மாதிரியான ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது சார். ஸோ நீங்கள் கரெக்டான விஷயம் சொன்னீங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, மாவு சத்து கார்போஹைட்ரேட் எடுக்கிறப்ப நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ன்றது குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அப்போ நம்ம வந்து மூளைக்கு வந்து என்ன ஆகுனா இமீடியட்டாக குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். ஸோ நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட் எடுக்கிறனால என்ன ஆகுனா நம்மளோட செல்ஸ் வந்து குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அது பிரெயினில் வந்து என்ன ஆகுனா ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும், திரும்பவும் கார்போஹைட்ரேட் எடுக்க சொல்லும். அதனால் வந்து வயிறு வந்து கொஞ்சம் உபசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் அந்த ப்ரோட்டீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் அதாவது நம்ம வந்து புரத சத்துக்கள் சொல்கிறோம். இந்த புரத சத்துக்கள் வந்து ஸ்லோவாக அந்த புரதங்களை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுடைய அதிகமாக சாப்பிட்ற இதையும் வந்து கம்மி பண்ணும். அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய பாடியை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. குளுக்கோஸ் லெவலையும் கம்மி பண்ணும். ஸோ டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கும்போது திரும்ப கார்போஹைட்ரேட் தான் எடுக்கணுன்ற. நீங்கள் ஸ்வீட் ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்கன்னா திரும்ப வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இதே நம்ம சொல்கிற மாதிரி புரதங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, ஐயோ எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான் போதும், அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி ஆகும். அப்போ நம்ம வந்து நம்ம மூளைக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டாடணும். அப்போ எடுக்கிற டயட்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே சார். இப்போ எனக்கு இதில் ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நான் அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னுடைய ஒப்பீனியன் இது, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு எல்லாருமே இந்த அடிக்ட்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம்ல. இப்போ சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு சிகரெட் அடிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து போதைனா ஒட்டுமொத்தமாக போதை அடிக்ட், இந்த ஆல்கஹால் குடிக்கிறவங்க அதுக்கெல்லாம் அடிக்ட்னு சொல்லுவோம். ஃபோனுக்கு கூட அடிக்ட் அப்படின்லாம் இருக்குது.
நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே ஸ்வீட் அடிக்ட், சுகர் அடிக்ட் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் நம்ம டீமில் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஷூட் 4 மணிக்கு இருந்துச்சு, முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு டீ குடிக்க கீழே வந்தோம். சுகர் இல்லாமல் நான் டீ வாங்கி குடித்தேன். என்னுடைய டீம்மேட் என்ன சொன்னார், ஆனால் இதை எப்படி நீங்கள் குடிக்கிறீங்க, வாயிலே வைக்க முடியலண்ணே இந்த டீயை, இது எப்படி தான் நீங்கள் குடிக்கிறீங்கன்னு தெரியல. அன்றைக்கி ஒரு சிப்பு நான் தருண் குடிக்கும்போது குடிச்சு பார்த்தேன், வைக்க முடியலண்ணே அப்படின்னு. அப்போ தான் நான் யோசித்தேன், நீங்கள் டீங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அதில் டீ தூள், அந்த டீ இலையை வந்து பொதுவாகவே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அப்படியே குடிக்கணும், அதுதான் டீன்னு சொல்கிறாங்க. பாலையே கலப்படம் டீயில் போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பால் போட்டு குடிக்க பழகிட்டோம், அப்படி குடித்தோன்னா இப்போ அந்த டீங்கிறது அந்த சுகர் அப்போ போட்டால் தான் என்னால் குடிக்க முடியுதுன்னா, நான் டீக்கு வந்து சுகருக்காகத்தான் டீ குடிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இப்போ அந்த சுகர் எடுத்துட்டு என்னால் அந்த டீயை குடிக்க முடியலைன்னா நான் வந்து டீயுடைய ஃபேன், டீயுடைய லவ்வர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு டீ வந்துட்டு தேநீர் பயங்கர ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு. எல்லாருமே தேநீர், லவ், ஒரு டீக்காக நான் அவ்வளோ தூரம் போவேன், எந்த ஸ்டேட்டில் டீ நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள், டீ 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 டீன்னு. ஆனால் அந்த எந்த டீலையுமே நீங்கள் சுகர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்போ அந்த சுகர் தான் அந்த டீயவே அவங்களுக்கு குடிக்க வைக்குதுன்னா அவங்க டீ அடிக்ட் இல்லை, சுகர் அடிக்ட் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. தேநீரில் வந்து ஆக்சுவலாக வந்து தேன் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி உங்களோட ப்ரோக்ராமே தேநீர் இடைவெளி தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அடிக்ஷன் நீங்கள் சொன்னது. ஏன்னா பிகாஸ் கார்போஹைட்ரேட் மாவு சத்து எடுக்கும்போது நம்ம மூளைக்கு வந்து அது தெரியும், குளுக்கோஸ் வந்து எனர்ஜி கொடுக்குது. அதே நேரத்தில் அது வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் எடுக்க தான் தோண்டும். அதனால் திரும்ப நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பசி தூண்டல் இருக்கும், திரும்பவும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அது வந்து நம்ம மாற்றுறது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கட் ஃபீலிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளை பிரெயின் இருக்குது, வயிறுக்கும் வந்து ஒரு மூளை இருக்குது. அது ஆல்வேஸ் நம்ம வயிறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அது வந்து நம்ம எடுக்கிற உணவு வந்து நம்ம பிரெயினுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸாவது தேவைப்படும். ஸோ அதை ரெகனைஸ் பண்ணுறது அதுக்குள்ளே நம்ம நிறையா ஸ்வீட் சாப்பிட்றோம். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் சாப்பிடும்போது திரும்ப உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் சாப்பிட தோணும். இதை மாற்றணும்னா நமக்குள்ளே தான் கட்டுப்பாடு வரணும். இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்தால் தான் சுகரை கட் பண்ணணும்னு கிடையாது. டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும்னாலும் நம்ம வந்து எடுக்கிற உணவு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டயபெட்டிஸ் வந்துச்சு சுகர் கட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னாலும் நம்ம மாவு சத்தை கட் பண்ணணும். அது வந்து குளுக்கோஸ், எஸ்பெஷலி இந்த சிம்பிள் குளுக்கோஸ் வந்து நம்மள அடிக்ஷன் ஃபேக்டர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா இப்போ நீங்கள் பழக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எல்லாருமே வந்து ஏதோ சுகரை நம்ம கட் பண்ணிட்டா நம்ம ஏதோ பெருசாக அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம், நம்ம ரொம்ப இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம இதை சின்ன வயசுலேயே பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து டயபெட்டிஸ் வந்த பிறகு நம்ம பண்ணுறதோட அது வராமலே தடுக்கலாம். இன்னைக்கு வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். சுகரும் ரொம்ப ப்ராசஸ் பண்ணி வந்ததுனால அதனால வந்து நிறையா தீமைகள் தான் நம்மளுக்கு வருது. அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம ஆரோக்கியம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த எந்த வயசுல இருந்து அப்படிங்கிறது சொல்லலாமா சார்? ஏன்னா நான் ஒரு குழந்தை மருத்துவர்கிட்ட பேசும்போது அவங்க 2 வயசு வரைக்கும் நீங்கள் சுகரை குழந்தைகிட்டே கண்ணில் காட்டாதீங்க, அதுக்கா எப்போ தெரியுதோ அப்போ சாப்பிடட்டும், நீங்களாம் ஊட்டும் போது சுகர் அப்போ நீங்கள் தானே பழக்கிறீங்கன்னு அர்த்தம், பழக்காதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பிஸ்கட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது, ஏன்னா அதில் சுகர் நிறையா இருக்குது, ப்ராசஸ்டு சுகர்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வயசு 40 வயசு 50 வயசு அவங்க அந்த டாக்டர்ஸ் பார்க்குறவங்க கிட்ட போனோம்னா நீங்கள் சுகரே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சுகரே நான் சாப்பிடக்கூடாதுங்கிறது எந்த வயசுல இருந்து? ஏன்னா 25-22 வயசு பையன்கிட்ட போய் நீ சுகரே சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல. ஏன்னா ஸ்வீட் டூத் தான் இங்கே நிறைய பேருக்கு அதிகம், சுகர் சாப்பிட்றது பிடிக்குது, கிரேவிங்காக இருக்குது. அப்போ அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு டிப்ரெஷனாக மாறிடாதா பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு? ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டுமே ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து எல்லா உணவகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வெளியில் வரும்போது அவங்களுக்கு நம்ம கண்ணில் எங்கே பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸை தான் பார்க்குது. அப்போ அதை வந்து பார்க்க தோணும் போது அதை நம்ம சாப்பிடலன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இதுவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இண்டிவிஜுவலாக இது பண்ணுறதோட கவர்மெண்ட்டும் வந்து கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸ்கூல்ஸ் மெயினாக வந்து ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து அந்த பக்கத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாமல் இருந்து ஒரு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது இலந்த பழமோ நம்ம இன்னைக்கு நீங்கள் எந்த எந்த ஸ்கூல்லையாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடுது. ஒரு பார்ட்டினாலே பசங்க போயிட்டு பர்கரோ சீஸ் அதேமாதிரி தான் ஒரு நம்ம இந்தியன் ஃபுட்டோட வெஸ்டர்னைஸ் ஃபுட் கல்ச்சருக்கு மாறிட்டோம். அப்போ வந்து காளான் இந்த மாதிரியும் கூட. ஆமாம், ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு வந்து அதாவது எந்த லெவலில் வரனா ஒன்று பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. நீங்கள் சொன்ன சின்ன குழந்தைங்களே ஊட்டுறாங்க, இது பண்ண பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களோட டிஃபன் பாக்ஸை வந்து நம்ம ஸ்கூலில் டீச்சருக்கு வந்து செக் பண்ணணும். இதை வந்து அவங்க வந்து நீங்கள் ப்ராக்ரஸ் கார்டு வைக்கிற மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் ஒரு ப்ராக்ரஸ் கார்டு வைக்கணும். ஸோ அவங்க வந்து டயட்டை செக் பண்ணாங்கன்னா சின்ன வயசுலேயே நம்ம ஸ்கூல் லெவல்லே வந்து அந்த மாற்றங்களை கொண்டாந்தாங்கன்னா அவங்களுடைய கார்போஹைட்ரேட் எடுக்கிறத நம்ம கம்மி பண்ணலாம். ஆரோக்கியத்துக்கான உணவு வந்து அவங்க சொல்லி அதை வந்து புரிய வச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் கூட மாற்றம் வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிசீஸ் வந்த பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் விஷயம். அது வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுல தான் நம்ம முக்கியமானோம். இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து 10 கோடி மக்களுக்கு மேலே டயபெட்டிஸ் இருக்காங்க.
13 கோடி மக்கள் வந்து அவங்களுக்கு பார்டர் லைன் டயபிட்டிஸில் இருக்காங்க. இவங்க வந்து மதில் மேல் போன மாதிரி எப்போ வேணால் அவங்க வந்து டயபிட்டிஸ்க்கான மாறலாம். நம்ம கண்டுபிடிக்க முடியாத டயபிட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நாங்கள் 45 வயசில் பார்த்த டயபிட்டிஸ் இன்றைக்கி 25 வயசுலேயே பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டிகேட்லேயே வந்து டயபிட்டிஸ் வருது. அதுக்கான காரணம் மெயினாக வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உடல் உழைப்பு எல்லாமே இருக்குது, மன அழுத்தம், அண்ட் தென் ஸ்லீப், தூக்கம் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியாவில் நைட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராமும் சோஷியல் மீடியா பார்த்து தான் நம்ம தூங்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப் வந்து 12 மணி 1 மணிலாம் ஆகிடுது. அதுக்கப்புறம் காலையில் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இது எல்லாமே ஒரு காரணம். இது எல்லாமே வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகள், என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர் டயபிட்டிஸ் வரதான் முக்கியம். எல்லா மாற்றமும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நம்ம எடுத்தால் தான் கண்டிப்பாக அது மாற்ற முடியும். அப்போ சேஃப் டு சே என்னன்னா, நீங்கள் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறது, நம்ம எடுக்கிறது வந்துட்டு சோறு கொஞ்சம் அதிகம் எடுக்கிறோம், இட்லி எடுக்கிறோம், இது எடுக்கிறோம். அப்போ அரிசியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சிறுதானியங்களையும் காய்கறிகளையும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பொருட்களை அதிகமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறது ஒரு சேஃப் டு சே. சோறு அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாமா, அறிவிக்கலாமா? அப்படி அதிகமாக எடுத்தா அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் விஷம்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ நம்ம எடுக்கிறது வந்து சோறு நீங்கள் எடுக்க வேணாம்னு சொல்லலை, அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூட வந்து மற்றதும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக இது பண்ணோம். இன்றைக்கி வந்து நம்ம அரிசி தான் வந்து ஸ்டேபிள் உணவுன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அதை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அடிக்கடி. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆரோக்கியத்துக்கு முக்கியம் கொடுக்கணும்னா அது அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃபைன் சார். ஓகே, இப்போ அடுத்து நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எங்கள் மாமா ஒருத்தவங்க 52 வயசு. அவங்ககிட்ட மாமா ஒரு சுகர் டெஸ்ட் சும்மா எடுத்து பார்ப்போம், ஒரு டயபெட்டிஸ்க்கு என்ன பார்ப்போம் மாமா அப்படின்னு சொன்னோன்னாலே ஹீஸ் நாட் வில்லிங் டு கம். நான் சைக்கிள் ஓட்டுறேன், ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அசால்ட்டாக நான் போயிட்டு வர்றேன், நான் நடக்கிறேன், காலையில் சீக்கிரமாக நான் எந்திரிச்சிடுறேன். அவர் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவார், நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக படுத்துருவார். ரொம்ப அதிகமாக உணவு சாப்பிட மாட்டார், கரெக்டான உணவு லிமிட்டாக தான் சாப்பிடுவார். ஆரோக்கியமாக இருக்கார், 2 பசங்க இருக்காங்க, நீட்டாக எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் போனேன்னாலே உறுதியாக எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, சாயங்காலம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிடுங்க, நீங்கள் வந்து ஸ்வீட் இனிமேல் கம்மி பண்ணிக்கோங்க, சோறை கம்மி பண்ணுங்கன்னு எதையாவது எனக்கு சொல்லிடுவாங்க. டாக்டர்ஸ் கண்டிப்பாக எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்கிறார் சார் டெஸ்ட் எடுக்கிறதுக்கே. இப்போ நான் என்ன சார் செய்கிறது? அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் அவர் வந்து ஒரு வண்டி வைக்கிறார், பைக்கோ இல்லை காரோ, நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அது வண்டி எந்த அளவுக்கு வந்து ஓடும் அப்படின்னு அவருக்கே தெரியும். ஸோ வண்டியை சர்வீஸ் பண்ணால் தான் அது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இயற்கையாக கிடைச்ச உடம்பு, ஸோ அதை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுறோமே. நம்ம வந்து அந்த என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நம்ம ஒரு 25 வயசு தாண்டியும் வந்து செக் பண்ணலன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம்ன்றது நம்ம பார்த்துக்கணும். ஸோ வந்து டாக்டர் கிட்ட போனால் உடனே அதை பயமுறுத்தி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குது. அப்போ அது எப்படி இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க தாத்தா காலத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்களாம் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நிறையா அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே வளர்ந்துருச்சு. நீங்கள் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் பிறந்த குடிமகன் வந்து 45 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும். இன்றைக்கி காலகட்டத்தில் 75 வயசு வரைக்கும் வாழ முடியும். எப்படி? மருத்துவங்கள் முன்னேறனால, நம்ம வியாதி இயர்லேயே கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சயின்டிஃபிக்காக நம்ம யார் என்ன சொன்னால் கூட நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அப்போ அந்த மாற்றங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வரணும். நம்ம எதுக்கு பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கரெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து டயபெட்டிஸை வந்து முன்னாடிலாம் குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் ரெமிஷன், அதாவது இயர்லியர் ஸ்டேஜ் டயபெட்டிஸ், 5 வருஷத்தில் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களோட ஆவரேஜ் ஒரு 8.4 இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக டயபெட்டிஸ் இருக்குது. அவங்கள வந்து நம்ம மாத்திரைகள் இல்லாமல் டயட்லேயும் கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ்லையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஆவரேஜ் சுகர் HbA1c 6.5 கொண்டாட முடியும். இதுக்கு வந்து ரியலாக வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸ்டடி, டைரக்ட் ஸ்டடின்னு சொல்லிட்டு டாக்டர் ராய் டெய்லர் நியூ காஸ்டில் பண்ணியிருக்காங்க. இதை NIH அந்த கவர்மெண்ட் ஆஃப் அந்த பிரிட்டனில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தியாலையும் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் டயபெட்டிஸ் இருக்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு கொண்டாட முடியும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கலன்னா, நம்ம டெஸ்ட்டே பண்ணலன்னா நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால் விழிப்புணர்ச்சி வரணும். நம்மளுக்கு வந்து இதை பற்றியான விழிப்புணர்ச்சி இன்றைக்கி வரும்போது, இப்போ நீங்கள் செய்கிற இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்ச்சி இருந்தால் தான் நாளைக்கு வந்து நீங்கள் நிறைய பேரோட லைஃப் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து எனக்கு வியாதி வந்த பிறகு அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்கறதுல எனக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுதான் என்னுடைய முக்கியம். சரி, இதனுடைய நம்ம ஒரு உயிர்கொல்லி அப்படின்னு சொல்கிறதுனுடைய வீரியத்தை பற்றி பார்க்கும்போது, நான் மற்ற உறுப்புகள் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் டயபெட்டிஷியன்ட்டு பேசுகிற மாதிரி ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை பேசுகிறேன், ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பேசுகிறேன், ஒரு கிட்னி மருத்துவர்கிட்ட பேசுகிறேன், இப்படிலாம் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க சுகர்னு ஒன்று வந்துட்டாலே எல்லா உறுப்பையும் அது காலி பண்ணிடும், எல்லா உறுப்பையும் அது பாதிச்சிடும். சுகர்னு வந்துட்டால் கிட்னி போயிடும், சுகர்னு வந்துட்டால் லங்ஸுடைய பவர் போயிடும், சுகர்னு வந்துட்டால் ஹார்ட்டுடைய இருக்கும். இது என்ன சார், சுகருங்கிற இந்த ஒத்தது வந்துட்டு உண்மையாகவே எல்லா உறுப்பையும் உடம்புல காலி பண்ணிடுமா சார்? நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஸோ நான் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்துக்காரங்க டயபெட்டிஸ்னால கால் பாதத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அவங்களுக்கு வந்து நான் மறுநாள் வந்து கால் பாதத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அவர் போய் நீங்கள் விசிட் பண்ணும்போது அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சுகர் கட்டுப்பாடு இல்லாதனால தான் வந்திருக்கு. அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்தது காரணம் வந்து சுகரோட கட்டுப்பாடு இல்லை.
அப்போ வந்து அந்த சர்க்கரையை வந்து நம்ம கட்டுப்பாடு வச்சுக்கிட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் டயபிட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது சிம்பிளாக சொன்னால் கண்ட்ரோல் டயபிட்டிஸ் பிஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. அதை வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா டயபிட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷனை நம்ம தடுக்க முடியும். முதல்ல விஷயம் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே வந்து டயபிட்டிஸ் வந்துச்சுன்னா எனக்கு கிட்னி பாதிக்கும், கால் பாதிக்கும், நரம் பாதிக்கும் அப்படின்லாம் கிடையாது. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை தான் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னா அதுக்கு தகுந்த சில டெஸ்ட்டுகளை வந்து நம்ம கரெக்டான முறையில் பண்ணோம்னா நம்மளால் வந்து இந்த டயபிட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக தடுக்க முடியும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால் பாதம் நம்ம வந்து வெறுங்காலே நடக்கிறாங்க. ஸோ அது வந்து டயபிட்டிஸ்னால வந்து நரம்பு தொந்தரவு வந்து நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உணர்ச்சிகள் கம்மியாக இருக்கும்போது காலில் வந்து சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் கூட அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது இமீடியட்டாக வித்தின் 24 hours to 40 days நிறைய ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது விழிப்புணர்ச்சி நம்மளுக்கு தேவை. அதே நேரத்தில் கிட்னிக்கான டெஸ்ட், இந்த ப்ரோட்டீன் டெஸ்ட், அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம டயபிட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம குதிரைக்கு கடிவாளம் மாதிரி டயபிட்டிஸ் இருக்குன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆவரேஜ் சுகர் டெஸ்ட் HbA1c நம்ம செக் பண்ணணும். அது 7க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வந்து கட்டுப்பாடு உள்ள சுகராக அர்த்தம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதான் சார், இந்த காலை எடுக்கிற கான்செப்ட்னு சுகரில் ஒன்று இருக்குல்ல சார், தொடர்ந்து அதை சொல்கிறோம். அது என்ன சார், ஏன் சார் காலை எடுக்கிறோம் அப்படின்றதே வருது? சுகருக்கும் இந்த காலுக்கும் என்ன சார் தொடர்ந்து? அதாவது வந்து சர்க்கரை இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் வந்து நல்ல இந்த ரோடு மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளட் சர்க்கிள் வெசல்ஸ் இருக்குது, அந்த குருதிகள். அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கரை டயபிட்டிஸ் கூட இருக்கும்போது கால் பாதத்தில் இருக்கிற வெசல்ஸ், பெரிஃபரல் வாஸ்குலர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப சிறிய பிளட் வெசல்ஸ். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் போகலாம். அந்த ரத்த ஓட்டம் வந்து சுகர் அதிகமாக இருக்கும்போது அங்கே இருக்கிற நரம்புகள் வந்து வீக் ஆகலாம். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற தசைகள் செல்ஸுக்கு வந்து நம்ம சரியான ஆரோக்கியமான பிளட் போகலன்னா அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த உணர்ச்சிகள் கம்மியாகும் போது அல்சரேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கால் பாதத்தில் ஒரு கண்ணாடி குத்தினா கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருது. ரெண்டாவது பாக்டீரியா உள்ளார போக ஆரம்பிக்குது. சுகர் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இப்போ இங்கே சர்க்கரை கொட்டி வச்சிங்கன்னா எறும்பு தானாக வந்துடும், எப்படி வருது தெரியும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து அதிகமான சுகர் இருக்கும்போது சின்ன ஓப்பனிங் கிளாஸ் பட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு உணர்ச்சிகள் இல்லை, அந்த பாக்டீரியா உள்ளார போய் அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது இமீடியட்டாக வந்து நம்ம ரத்தத்தில் போய் செல்லுது. இதை செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லுலைட்டிஸ் இது தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். டயபிட்டிஸ் வந்துச்சுன்னா கால் பாதங்கள் நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி. ஸோ நம்ம சர்க்கரையினோட கட்டுப்பாடு நம்ம கால் பாதத்தில் தான் தெரியும். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லைன்னா நம்மளுடைய கால் பாதங்கள் இமீடியட்டாக பாதிக்கப்படும். அதனால நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி நம்மளுடைய கால் பாதங்களை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆமாங்க, என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தனுடைய அப்பாவுக்கு வந்து அப்படிதான் சுகர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கால் பாதத்தையே ஒரு புண்ணு வந்து அந்த புண்ணை கடைசி வரைக்கும் ஆற்ற முடியாமல் அப்புறம் அந்த பாதத்தையே எடுத்தாங்க. அப்புறம் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட்ல தவறுனாங்க. அதனால எனக்கு இந்த இதில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அனுபவம் அதிகம். அதனால தயவு செஞ்சு இந்த சுகர் மட்டும் வர விட்றாதீங்க, டயபெட்டிஸ் வர விட்றாதீங்க. கண்டிப்பாக அது கால் எடுக்கிற சூழல் கொண்டு போயிடும், உயிரையே கொள்கிற சூழல் கொண்டு போயிடும். சுகர் அதிகமாக இருந்து கிட்னி பாதிச்ச ஆட்கள் எனக்கு தெரியும், சுகர் அதிகமாக இருந்து இதயம் பாதிச்ச ஆட்கள் தெரியும். ஸோ சுகர் வந்து பெரிய உயிர்கொல்லி நான் மிக உறுதியாக நம்புகிறேன். அதனால இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி சார்கிட்ட பேசுவோம். சார், நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசுனீங்க, இப்போ பேசிக்கான அவேர்னஸ்லாம் கொடுத்துட்டீங்க. எந்த வயசுலேருந்து நம்ம அதை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிறத சொன்னீங்க, எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னீங்க, அதை எப்படி இந்த கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி உணவு சாப்பிட்லான்னு சொன்னீங்க, கார்போஹைட்ரேட்ஸ் என்னன்னு சொன்னீங்க, எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அழகாக தெளிவாக சொல்லிட்டு வரீங்க சார். ஆனால் எனக்கு சுகர் இருக்குன்னே தெரியாமல் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேங்கிற மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படி சார் அது வந்துட்டு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வுலாம் இருக்காதுல்ல சார்? இப்போ நீங்கள் கிராமத்தில் எடுத்துக்கோங்க, மக்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக நகரத்தில் இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி இப்போ எங்கள் மாமாலாம் போய் செக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி செக் பண்ணணும்னு எல்லாருக்கும் தோணாது. எனக்கு சுகர் இருக்கணும்னு ஆசைப்பட்டாதான் நான் போய் செக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலலாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதுக்கு ஏதாவது ப்ரூவனான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? அதாவது நீங்கள் வந்துட்டு செக் பண்ணலைனாலுமே உங்களுக்கு சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது நம்மகிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கா அப்படின்றது தெரியறதுக்கு சில அறிகுறிகள் நம்ம சொல்லுவோம். அதாவது அடிக்கடி யூரின் போகிறது, அடிக்கடி தண்ணி குடிக்கிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, உடல் எடை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமலே குறையிறது, சில நேரத்தில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, அது வந்து நம்ம புண்ணு ஆறாமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து சர்க்கரைக்கான அறிகுறிகள். அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போய் சுகர் செக் பண்ணுவோம். பட் வந்து எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து காலில் ஏதோ ஆப்ரேஷன்ஸ்க்காக அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சர்ஜரி ஏதோ ஃப்ராக்சர் ஆகிருக்கும். அப்போ ஆர்த்தோ சர்ஜரி தான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கேட்டால் டயபெட்டிஸ் இருக்காது. திடீர்னு பார்த்தா சுகர் செக் பண்ணால் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் நான் சொன்ன எந்த அறிகுறியுமே இருக்காது. அப்போ டயபெட்டிஸை வந்து நம்ம சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்திய காலகட்டத்தில் இந்தியர்கள் எல்லாமே ஒரு 30 வயசு வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து நம்ம சர்க்கரையோட அளவு வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்மளால் வந்து இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்பகட்ட சர்க்கரை நோய் வந்து நம்ம டயபெட்டிஸ் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய உடல் சேஞ்சஸ், நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாடும் உடல் பயிற்சியும் பண்ணாலே நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
இதை வந்து நம்ம கையில் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். ஸோ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சிம்டம்ஸ் வந்த பிறகு, அறிகுறிகள் வந்த பிறகு போய் செக் பண்ணுறதோட, நம்ம வயசு 30 ஆகும்போது எல்லாருமே இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம்ம அரசே வந்து மக்களை தேடி மருத்துவம் கொண்டு போகுது. அவங்க எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ண போகும்போது யாரும் பயந்து எனக்கு செக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்ச்சி நம்மளுக்கு தெரியும். நம்ம நார்மலாக தான் இன்னும் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக சரி பண்ணி இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். சர்க்கரைன்றது வந்து வியாதி கிடையாது, இது குறைபாடு. இதை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியதாக. நீங்கள் இதுக்கான ஒரு முன்முயற்சி ஒன்று எடுத்தீங்கல்ல சார்? நீங்கள் நிறைய பேர் இப்போ மீட் பண்ணீங்க, ஒரு 100 நாள் தொடர்ந்து பண்ணீங்கல்ல, அதனுடைய ரிசல்ட் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன சார்? கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன், அந்த வேனில் பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், அது கூட இருக்க போகிற டிரைவர், இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பண்ணணும். இதை வந்து கிராஸ் செக்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவோம், குறுக்கு வெட்டு செல்லட்ட ஸ்டடின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3971 மக்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க 100 நாளில். ஸோ அதில் சென்னை முழுக்க பண்ணோம். சென்னை முழுக்க வந்து நாங்கள் 100 இடத்துல போயிட்டு எல்லா இடமே பண்ணோம். மக்கள் அதிகமாக கூடுற இடம், பீச்சு, எல்லா இடத்துலையுமே வந்து அவங்கள விருப்பப்பட்டு வரும்போது அவங்கள எல்லாமே நாங்கள் இந்த ஸ்டடீஸில் பண்ணும்போது ஒரு 3970 பேர் அந்த ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து 1256 பேருக்கு வந்து ஏற்கனவே அந்த ஸ்டடியில் டயபெட்டிஸ் இருக்குது. 2725 மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இந்த முக்கியமான பங்கு அந்த 2725 பேர் நம்ம ஸ்க்ரீன் பண்ணும்போது 2153 பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை. மீதி 572 அந்த 572 பேருக்கு வந்து அந்த ஸ்டடீஸில் இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பார்டர்லைன் டயபெட்டிஸோ இல்லை கம்ப்ளீட் டயபெட்டிஸோ இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சு. அது எப்படி கண்டுபிடிச்சோன்னா, அவங்களுக்கு 140 மேலே இருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே வந்து ரிஸ்க், அந்த டயபெட்டிஸ் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 21%. நம்ம சென்னை மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரோட்டில் 10 பேர் பார்த்தோன்னா 2 பேருக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்குதா இந்த ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணக்கூடிய விஷயம். இன்றைக்கி ரோட்டில் நடந்து போகிறாங்க, 2 பேருக்கு வந்து அந்த சர்க்கரை இல்லை, 10 பேர் இல்லைன்னா அது வந்து சர்க்கரை இருக்குன்னா அதை வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். இது வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இண்டிவிஜுவலாக நம்மளும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆஸ் எ மருத்துவராக நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்து இதை ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு பெரிய விஷயம் தான் இந்த ஸ்டடி பண்ணுச்சு. இந்த ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ், ஸோ கர்ப்ப காலத்தில் வந்து சர்க்கரை, சுகர் கொஞ்சம் அதிகமாக. ஆமாம். ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த டெலிவரி ஆன பிறகு கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இந்த ஸ்டடியில் வந்தவங்கள நாங்கள் பார்க்க போகும்போது யாரெல்லாம் பிரெக்னன்சி டயபெட்டிஸ் இருக்கோ அவங்கள எல்லாமே ஃபாலோ பண்ணதில் அதில் வந்து இப்போ 55% பேர் வந்து இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ்லேருந்து டயபெட்டிஸாக மாறியிருக்காங்க. அதாவது 2 பேர் கன்சீவ் ஆனாங்கன்னா ஒருத்தவங்க வந்து டயபெட்டிஸ் முழுமையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெரிய நம்பர். அப்போ ஃபீமேல்ஸ் வந்து பிரெக்னன்சி டயபெட்டிஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உடல் பருமன் வந்து கண்டிப்பாக சர்க்கரை வியாதி கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த யாரெல்லாம் வந்து டயபெட்டிஸ் இல்லாதன்னு தெரிஞ்சவங்க, அதாவது இந்த 572 பேர் அதில் 21% டயபெட்டிஸ் இருக்குதுன்னு நீங்கள் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சவங்கள அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 64.7% பேர் உடல் பருமன் இருக்குது. அப்போ ஒபிசிட்டி வந்து உடல் பருமன் வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க, சென்னை மக்கள் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடியில் நாங்கள் பண்ணும்போது நார்மலாக வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு 180 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். அது வந்து 45 to 55% நம்ம உணவுன்னு சொல்லுவோம். இவங்க எடுக்கிற உணவில் பார்த்தீங்கன்னா 88.5% மாவு சத்தாவே இருக்குது. அப்போ நீங்கள் கேட்டிங்க ஆரம்பத்திலே ரைஸான படிக்குது அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கிற உணவில் வந்து மாவு சத்து அதிகமாக இருக்கிறது, டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த ஸ்டடியில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ வந்து நம்ம இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும், டயபெட்டிஸ் வந்து வந்த பிறகு நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு இது பண்ணுறத விட டயபெட்டிஸ் வரத்துக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணணும், அதுக்கு முதல்ல விழிப்புணர்ச்சி வேணும், நம்ம எடுக்கிற உணவில் வந்து மாற்றம் வேணும், நம்ம உடல் உழைப்பு வேணும், நம்மளுக்கு மன அழுத்தம் இல்லாமல் வேணும், ஸ்லீப் முக்கியமான விஷயம். அதெல்லாமே வந்து நம்ம வந்து சரியான, இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்காக நம்ம வந்து காசு கொடுத்து இது பண்ண தேவையில்லை. ஸோ இது நம்ம மாற்றங்கள் நமக்குள்ளாரே வந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து சென்னை மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக நம்ம அவங்க கையில் அதுதான் இருக்குது, கண்டிப்பாக பண்ண முடியும். அடேங்கப்பா, இது ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்குங்க. இப்போ ரோட்டில் 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தா 2 பேருக்கு வந்து கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம், நம்மளுடைய உடல் உழைப்பு, இது எல்லாமே காரணம்னு சொல்கிறாங்க. இதில் முதல்ல நீங்கள் ஸ்ட்ரெஸ் பற்றி ஒன்று சொல்லியிருந்தீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது கூட டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரீசன் அது எப்படி சார், சயின்டிஃபிக்கலி அது எப்படி சார் ஆக்ட் ஆகுது? இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு தேதிக்கு சின்ன வயசுலேயே ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகிடுது. முன்னாடிலாம் அவ்வளோ பொறுப்பு இருக்காது, பீப்புளுக்கு வந்து ரொம்ப பொறுப்பு இருக்காது, அவங்க குடும்பத்தை பார்த்தா போதும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு பசங்க எல்லாரும் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்காங்க, எனக்கு வந்துட்டு எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன உழைப்பு போடுறாங்களோ அந்த உழைப்போட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட நமக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய ஹெல்த்தும் மைண்ட்ஃபுல்னஸ் இது எல்லாமே குழம்புறதுக்கும் ஒரு வாய்ப்புகளாக இருக்கா? இது எப்படி ரெண்டுக்குமான தொடர்பு என்ன?
நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம் வந்து எப்படி வந்து டயபெட்டிஸ் கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாருமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ன்றது முதல்ல என்னன்னா வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதுக்கு நம்ம பாடி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் லெவலில் பார்த்தாலும் அவங்களுக்கு எக்ஸாமோ இல்லை வேறு எதுவோ, அதுமாதிரி ஆஃபீஸ் லெவலில் போனால் அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்ஸ், ஃபேமிலி லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர்ஸ், இப்போ எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் உடம்புல வந்து என்ன பண்ணுதுன்னா கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன், அந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம், அது அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கார்டிசால் அதிகமாகும் போது நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக குளுக்கோஸ் தேவை. ஸோ அப்போ வந்து கணையத்தை வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின் உற்பத்தி அதிகமாக பண்ணும். ஸோ இப்போ எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா கணையை வந்து எப்பயுமே ஸ்டிமுலேட் ஆகி இன்சுலின் உற்பத்தி அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு 8 மணி நேரம் தான் அவரால் வேலை செய்ய முடியும்னா, தினந்தோறும் வந்து அவரை வந்து நீங்கள் 12லேருந்து 16 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 15 நாள் வேலை செய்வார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் வேலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த உழைப்பை எடுக்க முடியாது. அதேமாதிரி நீங்கள் எப்பயுமே கான்ஸ்டன்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இன்சுலின் உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும். அந்த இன்சுலினோட வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதிகமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுனால இன்சுலினோட வேலை வந்து சரியா இல்லை. இன்சுலினோட வேலையை வந்து குளுக்கோஸ் கொண்டு போய் செல்லுக்கு சேர்க்கணும், செல்லுக்கு சேர்த்தா தான் அது ஒழுங்காக வேலை செய்யும். இந்த வேலை எல்லாமே வந்து தடைப்படுது. அப்போ வந்து டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு கூடிய சீக்கிரம், முன்னாடிலாம் நான் சொன்ன மாதிரி 45 வயசில் டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு 25 வயசில் வரதுக்கான முக்கியமான காரணம் இந்த மன அழுத்தம். ஓ சூப்பர் சார். அப்போ மன அழுத்தத்தினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அப்படி கார்டிசால்ங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரந்தா பான்க்ரியாஸ் வந்து இன்சுலினை கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. பான்க்ரியாஸ் இன்சுலின் அதிகமாக கொடுத்தா அது சுரக்க வேண்டிய மற்றதுக்கு அந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இன்சுலின் அது குறைபடுது. அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இன்சுலினே செலுத்துறோம். ஏன்னா பான்க்ரியாஸால் உற்பத்தி பண்ண முடியாதுங்கிறதுனால ஊசி மூலமாகவும் நம்ம போடுறோம். அப்போ பாருங்க, மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிக்ஸ்க்கும் என்ன ஒரு தொடர்புங்கிறத சயின்டிஃபிக்கலி அதை சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தால் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணங்கிறது இன்றைக்கி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க. இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இன்னொன்று, நான் ஒன்று படித்த விஷயம், நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் சார், அது நான் ரொம்ப வருஷமாக நம்புகிறேன் அந்த விஷயத்தை. அதையும் நான் மக்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு கூடுதல் தகவலாக தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரெஷன், இது எல்லாமே எப்போ நமக்கு வருதுனாங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நம்மளால செய்ய முடிகிற ஒரு வேலையை நம்ம செய்யாதப்ப தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இவங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அடுத்தவங்கனால எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படி தான் நினைப்போம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு 7 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும், என்னால் 7 மணிக்கு போய் சேரலைன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன். நான் 6:30 மணிக்கெல்லாம் போய் இருக்கிற மாதிரி இருந்தேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் வராது. எனக்கு ஒரு வேலையை வந்து ஒரு புதன்கிழமைக்குள்ளே எனக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என் கையில் இருக்குது, என்னால் செய்ய முடியாது, என் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வேலையை நான் செய்யாமல் தள்ளி போட்டு, இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, தள்ளி போட்டு இந்த அப்பா பண்ணுவோம், இந்த இப்புறம் பண்ணுவோம், இந்த காலையில் பண்ணுவோம், இந்த சாயங்காலம் பண்ணுவோம், இப்படி பண்ணி என்னால் அதை வெனஸ்டே கொடுக்க முடியலன்னா அப்போ தான் நான் ஸ்ட்ரெஸ் ஆவேன். ஸோ என் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் செய்ய முடிகிற ஒரு விஷயத்த என்னுடைய சோம்பேறித்தனத்தாலையும் என்னுடைய தள்ளி போடும் தன்மையாலையும் என்னுடைய திறமையின்மையாலையும் நான் செய்யாமல் விட்டாதான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே நமக்கு வரும். அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிடையாது, நமக்குள்ளே இருக்க ஃபேக்டர் அப்படிங்கிறத நான் முன்னாடி படிச்சிருக்கேன். அது நான் நம்பவும் செய்கிறேன். ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸாக நான் இருந்தேன்னா அது நான் தான் காரணம் அப்படிங்கிறத. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்ட்? நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மேனேஜ் ஸ்ட்ரெஸ் பிஃபோர் இட் மேனேஜஸ் யூ. வெரி குட். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி சார். இப்போ இந்த பழங்கள் பற்றி வருவோம், அதுவும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸாக இல்லாதவங்க 2 பேரும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான பழங்கள்லாம் சாப்பிடவே கூடாது, இந்த சுகர் பேஷண்ட்டாக இல்லாதவங்க கூட நம்ம ஜீனியெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து நேச்சுரல் சுகர் அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா கூட அது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசுவோம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான பழங்களை சாப்பிடவே கூடாது, கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி பழங்கள் நல்லா சாப்பிடலாம்? இப்போ அதாவது டயபெட்டிஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும், எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து நம்ம எடுக்கிற பழங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் 70 மேலே போனால் தான் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ். இதில் வந்து நம்ம மெயினாக வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஆப்பிள், பப்பாளி, சாத்துக்குடி, கொய்யா, இது எல்லாமே வந்து லோ கிளைசமிக். இது என்ன கிளைசமிக் இண்டெக்ஸ்னா நம்ம எடுத்த உணவு வந்து எவ்வளோ குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கிளைசமிக் இண்டெக்ஸாக, மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பழங்கள் நான் சொன்னது எல்லாமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். இதை வந்து ஆரோக்கியமாட்டலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், சப்போட்டா, சீதாப்பழம், ஸோ இதில் எல்லாமே வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தால் நம்ம சுகர் லெவல் வந்து அது தன்மை மாறுறது அதிகமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, நான் இதுலேயுமே வந்து அளவு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ வாழைப்பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து நான் வேணான்னு சொல்லலை. ஒருத்தவங்க டயபெட்டிஸ்னுடைய அளவு தன்மை HbA1c 7க்குள்ளே இருக்குது, அவங்க வந்து அந்த வாழைப்பழம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மினிமம் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டா எந்த பிரச்சனையும் வராது. இதே வந்து அதிகமாக பெரிய வாழைப்பழம், நான் செவ்வாழை தான் சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக அது சுகர். அதே சின்ன வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டால் அது நல்லது தான், நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. அந்த கிளைசமிக் இண்டெக்ஸை வச்சு தான் பழங்கள், நீங்கள் வந்து எந்த பழத்தையும் நான் அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்.
எல்லாமே சாப்பிடலாம். ஆனால் வந்து கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கிட்டா என்றைக்குமே வந்து கண்டிப்பாக அவங்க சர்க்கரை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தான் அது வந்து கண்டிப்பாக மனசு செய்ய தோணும். அப்போ வந்து நீங்கள் இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டாக்டர் பார்த்தோன்னே எல்லாரும் வெறுப்பாங்க, இங்கே போனால் இதை சாப்பிடக்கூடாது. நான் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் எடுத்துக்கிற உணவு ஆரோக்கியமாக அளவாக எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து சர்க்கரையை கட்டுப்படலாம். இதே ஒருத்தவங்க HbA1c 10 மேலே இருக்குது, அவர் வந்து சார் டாக்டர் நான் வாழைப்பழம் சாப்பிட்னா கண்டிப்பாக நான் அவருக்கு இப்போதைக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நீங்கள் 7 கொண்டாடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்குறேன்னு தான் சொல்லுவேன். ஈவன் இட் இஸ் a natural sugar வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இதெல்லாமே வந்து தேன் இதெல்லாமே வந்து எனக்கு ஆல்டர்னேட் சுகர். கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து சிம்பிள் சுகர் இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே சார். இப்போ டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனிமிக், எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக அவங்களோட சர்க்கரை அளவு தன்மை ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு டேட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். இதே வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட சுகர் லெவல் கூட போகும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் அந்த அக்ரோட் இந்த மாதிரி சொல்கிறோம். முந்திரி வந்து அதிகமாக சுகர் அதிகமாக எடுத்துக்கூடாது, எதுவுமே அளவாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு கையளவு வந்து பாதாம் முந்திரி இது எல்லாமே சேர்த்து ஒரே கையளவாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு இதுவாக எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டாலும் சுகர் நமக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த சோக்டு ஆல்மண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் முதல் நாள் நைட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்றதுக்கும் நார்மலாக சாப்பிட்றதுக்குலாம் ஏதாவது சுகர் சம்மந்தப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து இந்த நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது அதில் வந்து நார் சத்து, அது இல்லாமல் விட்டமின்ஸ், அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த தோல் உரிச்சிட்டு நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நார்மலாக இருக்கிற ஆல்மண்ட் சீட்ஸோட இது வந்து ஊற வச்சது வந்து நம்மளோட ஃபைபர் கான்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் அதுமாதிரி எடுத்துக்கிறது நல்லது. அந்த தண்ணியை குடிக்கலாமா? அந்த தண்ணியெல்லாம் குடிக்க வேணாம், வெறும் பாதாம் மட்டும் எடுத்துக்கலாம், சாப்பிட்டா போதும். ஓகே சார். எனக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு 28 வயசு, நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களை அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்து வாங்கி வச்சோன்னா கொஞ்சம் நான் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 28 வயசு டுவர்ட்ஸ் 30 போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் வந்துட்டு என்னுடைய பெஸ்ட் டயட் என்னவா இருக்கும், நான் எப்படி சாப்பிட்டா அடுத்தடுத்து எனக்கு நல்லது, நான் உடல் உழைப்புங்கிறது என்னவா இருக்கும், என்னுடைய ஐடியல் வெயிட் என்னவா இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து டாக்டர் என்னை வந்து பார்க்காமலே நானே எல்லாம் பார்த்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேட்டிவ் அரவில் இருக்கும். சோஷியல் மீடியா, ChatGPT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதனால் நீங்கள் எதை தேட்டாலும் அது எல்லாமே பதில் சொல்லும். பட் அஸ் எ மருத்துவரை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில், ஒன் வாழ்க்கை ஒன் கையில்ன்ற மாதிரி உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு பேசிக் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 28 வயசு ஆகிடுச்சுன்னா பேசிக் டெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா நம்ம சுகர், கொலஸ்ட்ரால், கிட்னி ஃபங்க்ஷன், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் தான் செக் பண்ணும். இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் செக்அப் பண்ணி நீங்கள் போய்ட்டு எல்லாம் பெருசாக பண்ண தேவையில்லை. இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க சின்ன ஒரு மருத்துவரை அணுகுனாலே அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் மருத்துவரோட உதவி இல்லாமல் நீங்கள் பண்ணணும். ஏன்னா எதுக்குமே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளா படிக்கல, ஒரு டீச்சர் இருந்தால் தான் நம்ம அதை வந்து கரெக்டான வழியில் போவோம். அதே மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்கும் வந்து ஒரு மருத்துவர் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. நீங்கள் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் இதை பண்ணாமல் நம்மளே ஒன்று பண்ணாமல் நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோம்னு தெரியாது. திடீர்னு ஒரு வேல்யூ அப்னாமலாக இருக்குது, அதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா, கூகுள் டாக்டர் ஆனீங்கன்னா உங்களை வேறு கன்ஃபியூஷனில் கொண்டு போகும். இதே ஒரு மருத்துவர்கிட்ட அணுகுங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நம்ம உணவில் கட்டுப்பாடு. ஸோ உணவு கட்டுப்பாடு வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாலே, நம்ம தெருவில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து அந்த ரோட்டில் இருக்கிற உணவுகள் என்ன கிடைக்குதோ அதை தாண்டி போகாத அந்த ஜோனு தரு. ஆனால் மனிதர்கள் நம்மளுக்கு வந்து இயற்கையாக வந்து எல்லா உணவும் கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்து உட்காந்துட்டு சைனீஸ் ஃபுட்டோ மெக்சிகன் ஃபுட்டோ எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்போ அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஒரு விஷயம்னா கட் மைக்ரோபியம் சொல்லுவோம், டிஸ்பயோசிஸ். அதாவது நம்மளுடைய உணவு குழாயில் இருக்கிற பாக்டீரியால் எல்லாமே வந்து அதாவது மெமரின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான மெமரி நம்ம உடம்புல இருக்கும். இப்போ நீங்கள் புது உணவாக கொடுக்கும்போது அந்த டைஜஸ்ட் பண்ணுற மெமரி போயிடும். அப்போ அங்கே இருக்கிற பாக்டீரியா வந்து நம்மளுக்கு நல்ல பாக்டீரியாலாம் இருக்குது. அந்த நல்ல பாக்டீரியாலாம் அழியறதுனால என்ன ஆகிடுதுன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஃபேட்டி லிவர்னு பார்க்குறீங்க, அது எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எடுக்கிற உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது உடல் உழைப்பு, அட்லீஸ்ட் 30 நிமிஷம் நம்ம நடக்கணும். நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி டோஸ், நீங்கள் வந்து எதுவுமே மருந்து வேணாம், டெய்லி டோஸ் ஆஃப் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னா டோப்பமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்ஃபின் இது எல்லாமே வந்து ஒரு சூரிய வெளிச்சத்தில் நல்லா நடக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே ஹாப்பி கிடைக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதை வந்து நம்ம கையில் தான் என்டார்ஃபின்ஸும் சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறீங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு அதாவது மன அழுத்தம் இல்லாமல் ஒரு தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கணும், ஸ்லீப். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் செடியை வளர்க்குறீங்க, அதை வந்து ப்ரூனிங் சொல்லுவாங்க, காவாத்து பண்ணும்போது அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல புஷ்ஷியாக வளருது. அது மாதிரி இந்த பிரைன் ப்ரூனிங்கிறது வந்து நம்ம தூக்கம் இருந்தால் தான் வரும். நீங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, சார்ஜ் போட்டால் தான் திரும்ப யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம உடம்பு சார்ஜ் ஆகணும்னா நம்ம ஸ்லீப் தான் நம்மளுக்கு ரீசார்ஜ். நல்ல தூக்கம் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டேக்கு நம்ம பாடி வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களை இன்னும் நல்ல ஆரோக்கியமாக கொண்டாட போகுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டாக்டர் தான் பண்ணணும்னு தெரியல, நம்மளே பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். மகிழ்ச்சி. ஒரு நல்லா தூங்கி எந்திரிங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, ஆரோக்கியமான பொருளை சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க.
உங்களுக்கு என்னவோ அந்த உணவை சாப்பிடுங்க. அதுலேயும் அரிசியை கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்றத விட சிறுதானியங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கனாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதை தாண்டியும் உங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அப்படி ஏதாவது வரக்கூடாதுன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு இயர்லி 1 டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதாங்க டாக்டருடைய பாயிண்ட். கடைசி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அதை கேட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏன் டாக்டர், சுகர் அதிகமாக இருந்தால் கண்ணு பார்வையும் குறையும் அப்படிங்கிறது சொல்கிறாங்கல்ல, அது என்ன டாக்டர் லிங்க்? கண்டிப்பாக. இப்போ சுகர் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த உறுப்பை தாக்குதுன்னா கண்ணு தான். ஏன்னா எப்படி அது இருக்குன்னா, இப்போ குளுக்கோஸ் லெவல் வந்து 200க்கு மேலே போகும்போது சார்பிட்டால்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து நம்ம கண்ணில் வந்து விழித்திரையில் வந்து அது அதிகமாகுது. ஸோ அப்போ அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளட் விஷன்ஸ், கண்ணு வந்து மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும் டிரைவிங். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது சுகர் இருக்குன்னே தெரியாது. அவங்க போய் கண் டாக்டர் தான் பார்ப்பாங்க. கண் டாக்டர் தான் போயிட்டு நீங்கள் உங்கள் சுகரை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் செக் பண்ணும்போது உங்கள் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சுகருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண் பார்வை திரும்ப பழையபடி வருது. இது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதியை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சர்க்கரை கட்டுப்பாடாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கண் பார்வையிலேருந்து வருது. இன்றைக்கி அதிகமாக பிளைண்ட்னஸ் நம்ம கண் பார்வை போகிறதுக்கு காரணம் டயபெட்டிஸ் தான். ஸோ இதை வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ப்ரோன் பண்ணுங்க. ஈவன் வந்து இது ஆரம்ப கட்டத்தில் கூட இருக்குது சர்க்கரை நோயில். அதனால் இப்படி ஒரு விஷயம் கண்ணு நம்மளுக்கு மங்கலாக இருக்குன்னு தெரிஞ்சால் முதல்ல சர்க்கரை செக் பண்ணி பார்க்கறது நல்லது. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொன்னீங்க. மருத்துவருடைய அறிவுரைகள் எல்லாருமே இன்றைக்கி பயனடைஞ்சிருப்போம்னு நான் உறுதியாக நம்புகிறேங்க. சுகர் வந்தவங்க, சுகர் வராதவங்க, முக்கியமாக மருத்துவர் சொல்கிறது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் தான். அதனால் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் வரவிடாதீங்க. வந்து அது அலட்சியமாக இருந்து அது 400 500லாம் போச்சுன்னா நிச்சயமாக உயிரே கொள்ளும். பேரலைசிஸ் வரைக்கும்லாம் கொண்டு போய் விட்டுருவோம் டாக்டர் சுகர். ஆமாம், அந்த மாதிரி அளவுக்கு அது ஒரு உயிர்கொல்லி தான். அதை இனிமேல் நம்ம அப்படி நினைக்க ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே சுகர் அடிக்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னைக்கு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் ரொம்ப நன்றி. நீங்கள் தேனி ரெண்டு பாசிட்டிவ்ல உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பிஸி, நீங்கள் எவ்வளோ பிஸிங்கிறது எனக்கு தெரியும் பர்சனலாக. அந்த நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கடைசியாக நேயர்கள் கிட்ட நேரடியாக ஏதாவது பேசினா ஃபார் மினிட் நீங்கள் சொல்லலாம். மிக்க நன்றி. ஆக்சுவலாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய இதை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஆரோக்கியத்தில் அக்கறை, உனக்கில்லை சர்க்கரை. அதுதான் என்னுடைய எண்ணிக்கை. நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வந்து பல கடைப்பயிற்சி, நம்ம வந்து உணவுப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உறக்கம், இது முக்கியம். நன்றி, வணக்கம். ஆரோக்கியத்தில் அக்கறை, உனக்கில்லை சர்க்கரை. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பாசிட்டிவிட்டிலையும் இந்த மாதிரி இன்னும் 2-3 கூட இருந்துச்சு. நடைய பற்றி கூட ஒன்று நீங்கள் சொல்லுவீங்கல்ல டாக்டர்? உடற்பயிற்சியில் அக்கறை, உனக்கில்லை சர்க்கரை. உடற்பயிற்சியில் அக்கறை, உனக்கில்லை சர்க்கரை. ஆரோக்கியத்தில் அக்கறை, உனக்கில்லை சர்க்கரை. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சர்க்கரையை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுப்போங்க. ஏன்னா தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். சர்க்கரைக்கும் இந்த சோத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சர்க்கரைக்கும் என்ன சம்மந்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். சர்க்கரைக்கும் கண் பார்வைக்கும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சர்க்கரைக்கும் மற்ற உறுப்புகள் அது எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எந்த அளவுக்கு அடிக்டாக இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக மொத்தம் நான்லாம் கடந்த ஒரு 2.5 வருஷம் அந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து, டயபெட்டிக்ஸ் மருத்துவர்கள்ட்ட பேசினதுலேருந்து நிறைய சர்க்கரையெல்லாம் குறைச்சிக்கிட்டு தான் வர்றேன். அதே மாதிரி எல்லாரும் இதை பின்பற்றணும் அப்படின்னு நானுமே விரும்புகிறேன். அப்படி இருந்தோம்னா டாக்டர் வந்து நம்ம சந்திக்கவே தேவை இருக்காது, இல்லை சந்திக்கிறத கொஞ்சம் தள்ளி போடலாம். இதுதான் பாயிண்ட். என்ன டாக்டர்? கண்டிப்பா. மகிழ்ச்சி. இந்த பாசிட்டிவிட்டி உங்க எல்லாருக்கும் மிக உறுதியாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க. இன்னொரு லைஃப் டிமி வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.